வெல்கம் டு டிஎஸ்கே தகவல் சேனல். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் எடுகோஸ்ட். எடுகோஸ்ட் ஆனது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பங்குச்சந்தை, கோடிங் மற்றும் பலவற்றின் திறன் சார்ந்த படிப்புகளை வழங்குகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில ஆகிய இரு மொழி பாடங்களிலும் கற்றுத்தரப்படுகிறது. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கல்வி தொடர்பான சில பழமொழிகள் மற்றும் அவற்றுக்கான விளக்கங்களை பற்றி இங்கு காண்போம். பழமொழி 1. இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து. பழமொழியின் விளக்கம்: இளம் வயதில் கற்கப்படும் கல்வி கல்லில் எழுத்தை பதித்தது போல நிலைத்து இருக்கும். அதாவது இளம் வயதில் கற்பது எளிதாகவும் மனதில் ஆழ பதியக்கூடியதாகவும் இருக்கும். பழமொழி 2. கற்கே நஞ்சே, கற்கே நஞ்சே, பிச்சை புகினும் கற்கே நஞ்சே. பழமொழியின் விளக்கம்: கற்கை என்பது மிகவும் நல்லது, மிகவும் சிறந்தது. பிச்சை எடுத்தாவது கற்க வேண்டும், அவ்வளவு சிறந்தது கல்வி. இந்த பழமொழி கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. பழமொழி 3. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. பழமொழியின் விளக்கம்: நாம் கற்றுக்கொண்டது ஒரு கை மண்ணளவுதான், ஆனால் நாம் அறியாதது இந்த உலகம் முழுவதும் உள்ளது. அதாவது நாம் எவ்வளவு கற்றாலும் அறியாதது அதிகம் உள்ளது. பழமொழி 4. கற்கையில் கல்வி கசப்பு, கற்றபின் அதுவே இனிப்பு. பழமொழியின் விளக்கம்: கல்வி கற்றுக்கொள்ளும் போது கடினமாக இருக்கும், ஆனால் கற்றபின் அதன் பலன் இனிமையாக இருக்கும். பழமொழி 5. கற்பில்லாத அழகு, வாசனை இல்லாத பூ. பழமொழியின் விளக்கம்: அழகும் வாசனை இல்லாத பூ போல கல்வியும் இல்லாமல் ஒரு மனிதனின் திறமை வெளிப்படாது. பழமொழி 6. கற்றுக் கொடுப்பவர் குரு, கேட்டுக்கொள்பவர் சீடன். பழமொழியின் விளக்கம்: கல்வி அளிப்பவர் குரு, அதை கேட்டு பெறுபவர் சீடன். இது குரு சீடன் உறவை பற்றியும் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றியும் குறிக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் எடுகோஸ்ட்.